ஒரு கால்ல நின்னு இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணணும். இந்த பேய் பிசாசு கனவெல்லாம் நின்னுடும். அப்ப சாமி ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்தா இந்த கனவே வராம இருந்துரும்ல? என்னண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதை கேட்கணும், இல்லன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணு. முதல்ல இங்க இருந்து போயிடு. போ. வணக்கங்க. அடடே மோகன் தம்பி, என்ன அங்க நின்னுண்டு வணக்கம் சொல்லிட்டு இருக்கள்? வாங்க இங்க. வாங்க வாங்க. அண்ணிய ஜலத்துல விட்டுரு. சுவாமி, சுரபிக்கு இந்த நீச்சல்லாம் தெரியாதே, என்னால எப்படி தண்ணியில விட முடியும்? மகாபிரபு, அஸ்தி அந்த சொம்பு. இங்க பாருங்க சாமி, எதுக்கு இப்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அக்காவுக்கு பூஜை பண்ணுங்க, அப்புறமா தண்ணியில கரைக்கலாம். இவனை எங்க இருந்து அழிச்சுட்டு வந்த? ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கான். கலசத்தை தான் நோக்கு புரியாதுன்னு சொம்புன்னு. உங்க அக்காவோட அஸ்தியை கரைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். டேய், வா. இது ஏன் இவ்வளவு லேசா இருக்கு? லேசாவா? மோகன் தம்பி என்ன பேசிட்டு இருக்கீள்? இறந்ததுக்கு அப்புறம் என்ன வெயிட் என்ன லைட் எல்லாம் பாக்காதீங்க, வாங்கோ கரைச்சிருங்கோ. ஒக்க மொக்க அண்ணி காத்துல கரைஞ்சிட்டாங்க. காத்துல கரைஞ்சிட்டாங்களா? ஹலோ, காத்துல கரைஞ்சிட்டாங்களா? ஹலோ சாமி, எப்படி இருக்கீங்க? நீங்க என் அக்காவோட அஸ்திய காத்துல கரைச்சிட்டீங்களா? சௌக்கியமா இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, வர முடியலையே. வீட்டுக்கு ஒருவேளை உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. அப்படியே செய்யுங்க. சுவாமி, அப்படின்னா சுரபியோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்காதா? என்ன பேசிட்டு இருக்கீள்? இன்னும் எதுவுமே பண்ணலையே, ஏன் சந்தேகப்படுற? எப்ப எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும்டா. எங்க அக்கா இறந்து போன அன்னைக்கு நீ இந்த ஊர்லயே இல்ல. நீ மட்டும் அலையிறது பார்த்தாம எங்க மாமாவையும் கூட்டு போய் அலைய வச்சல. கிருஷ்ணா கிருஷ்ணா. சுவாமி, இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கா? உங்க ட்ரெஸ்ல என்ன ஓட்டின்னு இருக்கு பாருங்க. சுவாமி, இது வந்து சுரபியோட. ஆமா, அவளோடதுதான் பக்கா. அதாவது சுரபியோட அஸ்தி தானே. சொல்லுங்க. குதிங்கோ, குதிச்சுருங்கோ. சுவாமி, நான் எப்படி குதிக்கிறது? குதிச்சுருங்கோ, இது ஒண்டிதான் வழி. சுவாமி, வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க. அத கொடுங்க. கிருஷ்ண கிருஷ்ணா. हो यमुना जी के तीरे, साधु हो या फकीरे, पाप धुलेंगे सबके भैया। राधे 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 राधे। हो கிருஷ்ணா கிருஷ்ணா. நல்லது நல்லது நல்லது, ரொம்ப நல்லது நல்லது. நல்லது நல்லது நல்லது. நல்லது நல்லது நல்லது. கண்ணா, கேள்விப்பட்ட கல்யாணத்துக்கு நீ ரொம்ப அவசரப்படுறன்னு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை.
அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கிள் இப்பெல்லாம் எங்க நல்ல சம்பந்தம் அமையுது. அதான் சீக்கிரமாவே எல்லாமே முடிச்சிடலான்னு. சரி, அது நீங்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன கேட்டீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். கடை இருக்கு. அதான் லேடிஸ் திங்ஸ், அவங்களோட நல்லது, நல்லது, உள்ளாடைகள் நல்லது, அந்த நல்லது. மாதிரிலாம் விக்கிறேன். இவன் தூரத்துல இருந்தே பார்த்தே சைஸ் என்னன்னு சொல்லிடுவான் மாமா. அப்படியா? நல்லது. சைஸ் 19 20 சொல்லிடுவான். ஏன் சொல்றேன்னா கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமான மூளை வந்து என்ன மோன ஆ? அத்தையோட சைஸ் என்ன டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தாத்திருக்கு தின்னா கின்னா நல்லது 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 நல்லது. அப்ப நம்ம இந்த சம்பந்தம் முடிவடிச்சுன்னு எடுத்துக்கலாமா? அங்கிள் நாங்க எங்க ஓடியா போறோம்? அது என்னன்னா ரெம்ஜியம்மா ஒரு தடவை பார்த்துட்டா இவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அக்கா போய் பொண்ணை கூட்டு வா. அவளை இவங்களும் பார்த்துட்டோம், அப்புறம் சம்பந்தத்தை முடிவு பண்ணிக்கலாம். ரெம்ஜிம் கண்ணா, ரெம்ஜிம் கண்ணா. ஏன்டா பொண்ணோட முகத்தை காட்டுவாங்களா என்ன? அட அண்ணன் பொண்ணு வரட்டும், ஏன் அவசரப்படுறீங்க? ஆ? சரி 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 சரி. நல்லது நல்லது நல்லது. தம்பி, இவதான் என்னோட பொண்ணு. அந்த பக்கம் திரும்புங்க, அவளை பாருங்க. ஆ, பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இவங்க முகத்தை காட்ட மாட்டாங்கன்னு. ஆ. ஏன் மூடி இருக்கீங்க? அது நிறைய பேர் கண்ணு வச்சிடுறாங்கப்பா ரெம்ஜிம பார்த்து, அதான். அப்படியா? நாங்க பார்த்தா தானே கண்ணு வைக்கிறதுக்கு. சரி, அது நீங்க தான் பொண்ணை பார்த்துட்டீங்க இல்லையா? அங்கிள் அது நாம சம்பந்தத்தை முடிவு பண்ணிக்கலாமா? இல்ல, அது வந்து அம்மா எந்த ஆங்கிள் நாங்க பார்த்தோம்னு சொல்றீங்க? எந்த ஆங்கிள்? நல்லது நல்லது நல்லது. அட, நீதான் பார்த்த உடனே சைஸ் எல்லாம் சொல்லிடுறல, அந்த மாதிரி. அதனால அத வச்சு முடிவு பண்ணிக்க. ஆ, முகத்தை எங்களால காமிக்க முடியாது. அது என்னன்னா சாமியாரு சொல்லிருக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட முகத்தை பார்த்தானா அந்த மாப்பிள்ள செத்தே போயிடுவானா. இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே 2 பேரு வந்து பார்த்துட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா பொண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் வைரம் தான் அவ. நம்ம நேரமே சரியில்லை, நமக்கு வந்து அமைறது எல்லாமே இப்படிதான் இருக்குது. டேய், அது அது வந்தாத்த இல்லாண்டி எனக்கு இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம். அது அது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் இருக்கு. அது வந்து இந்த விஷயம் மட்டும் சீக்கிரம் நடந்தா, எவ்வளவு சீக்கிரம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சுவாமி நாளைக்கே நல்ல நாள்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம முகூர்த்த நாள் வேற. நல்லது 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 நல்லது. முதலிரவு அன்னைக்கு முகத்திரைய விளக்குறது ஒரு சம்பிரதாயம். நீங்க வெறும் முகத்திரைய விளக்கி என்ன பாருங்களேன். கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன். யார் அந்த கிருஷ்ணன்? அட கடவுளே, கிருஷ்ணருங்கிறது அந்த கடவுள், ஸ்ரீ கிருஷ்ணா. சம்பிரதாயத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவ போல இருக்கல.
மோகன், மோகன், என்ன என்னது? என்ன என்ன? என்னன்னா உங்க அழகோட ரகசியம் என்ன? அழகுங்கிறது அவங்க பாக்குற பார்வையில இருக்கு. இல்லாது நீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்க? எங்கேயும் இல்லையே. அது மட்டும் இல்ல, இங்க பாக்குறதுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், அதுவும் இப்பவே. ம். ரிம்ஜிம், நான் இப்போ போயிட்டு உடனே வந்துடுவேன். நீங்க இங்கே இருங்க. இன்னைக்கு நம்ம முதல் இரவு. உங்களுக்கு தெரியாது இதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு. நாளையில இருந்து நம்ம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அப்புறம் நான் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்க ஆசைப்படுறேன். ரிம்ஜிம். மோகன், சொல்ல. சொல்லுங்க. என்ன சொல்ல? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லுங்க. சுரபி சுரபி என்னோட எக்ஸ் வைஃப் இருந்தால, அவ இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனா. அது சுவாமி அவளோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக ஒரு 2 வாரத்துக்கு என்ன பிரம்மச்சரிய விரதம் இருக்க சொல்லியிருக்காரு. முதல் மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன எந்த அளவுக்கு விரும்புவீங்க? நான் விரும்புறேன். இருந்தாலும் என்னோட எக்ஸ் வைஃபை என்னால மறக்க முடியல. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம விலகி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா நான் உங்க கனவுல வரலாம் இல்லையா? கண்ணாலே பார்த்து காதலிக்கிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அப்புறமா நினைச்சுக்கலாம். நான் இப்ப போறேன்.
ரம்ஜியம், குட் மார்னிங். என்ன என்னன்னா? ஏன் நிக்கிறீங்க? போக வேண்டியதானே? அதான் போயிட்டு இருக்கேன். போங்க. என்னங்க, கடைக்கு போற வழியில என்ன கோயில்ல டிராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுற. அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். பாத்தியா, கோயிலுக்கு கூட போறா. இந்த லஞ்ச் பாக்ஸ நீங்க உள்ளே மறந்து வச்சிட்டீங்க. ஓ, என்னாச்சு? ஓ, ஷூலேஸா? இப்போ ஓகே தானே? எங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் எதையும் பார்க்கல. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஓ. இங்க பாருங்க, என்னோட தாலி எப்படியோ இந்த பிளவுஸ்ல மாட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் அதை எடுத்து விடுறீங்களா? நான் எதுவும் பண்ணலையே. ஆனா நான் எடுத்து விடுங்க please. என்ன எடுக்கணும்? அது உங்க விருப்பம். எது ஈஸியா இருக்கோ அது. முடிஞ்சது. நீங்க எடுத்து விட்டது எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு மோகன். நான் உங்களை இவளோட கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன். போலாமா? நானும் உங்களோட வரேன். போலாமா? வாங்க போலாம் போலாம். வாங்க. ரம்ஜிம், கொஞ்சம் தள்ளி உக்காடுறியா? அதான் உங்ககிட்ட அந்த பிரம்மச்சரிய விஷயத்தை பத்தி சொன்னல, கொஞ்ச நாளைக்கு. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நீயும் உட்காந்துட்டியா? வணக்கம் மோகன் தம்பி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரட்டுங்களா? வாங்க, கடைக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரேன்.
நான் திரும்பி வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டா? ம், நான் ரிக்ஷால போய்க்கிறேன். நீங்க கடைக்கு போங்க. போயேண்டி, முழுங்குற மாதிரி பாக்குறான். சரி, நீங்க போங்க. நீ இறங்குறியா? நான் கடைக்கு போகணும். அ, அ, என்ன நான் இறங்கணும்? வீட்டுல விட்டுட்டு வாங்க. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கே? நம்ம வீடு எங்க இருக்கு தெரியல. நீங்க அப்படியே பறந்து போயிடு. சரிங்க, எத்தனை பேய் பறக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல, ஆவி பறந்து நான் பார்த்ததில்ல. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்போ உன்னால பறக்க முடியாதா? இல்ல, அதாவது நான் இல்ல. அட, அம்மா வயித்துல இருந்து சில பேர் தான் பேயா பறப்பாங்க. நான் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அதோட இங்க நிறைய காம்படிஷன் இருக்கு. இங்க பாருங்க, உங்களால என்ன விட முடியலன்னா தயவு செஞ்சு என்ன ரிக்ஷால ஏத்தி விடுங்க. சரி வா, ரிக்ஷா ஏத்தி விடுறேன். ஒரு நிமிஷம். 3/4 3வது தெரு ஷாம் நகர். நீங்க வருவீங்களா? போவோம். போயிரு. உட்காருப்பா. இல்ல ரிக்ஷாக்கு பின்னால ஓடி வர போறியா? அண்ணே, நான் பின்னாடி கூட ஓடி வரும். உங்களுக்கு எதுக்குண்ணே? நீங்க பைசா வாங்கிட்டீங்களா? போங்கண்ணே, போங்க. வித்தியாசமா இருக்கான். காலையே சரக்கு போட்டனா என்ன? என்னாச்சு? என்னத்த சொல்ல, இன்னைக்குதான் இவன் வாழ்க்கையிலேயே மாறி முதல் தடவையா அண்ணிய வெளியே லஞ்சுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. என்ன அண்ணி, உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சொல்றீங்க? அட, என்னடா நீயும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்க? சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசாக்குற? இதோட விட்டுற. ஐயா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரி, பணம் எப்ப தருவீங்க? எப்பா, என்னப்பா அநியாயமா இருக்கு? எதுக்கு இப்ப பணம் கேக்குற? இவன் அப்படி என்னத்த செஞ்சு கிழிச்சிட்டா நீ இப்ப பணம் கேட்டுட்டு இருக்க? போங்க, உங்களுக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு. நான் உங்க பணத்தெல்லாம் உங்க ஓனர் கிட்ட கொடுத்துட்டேன். ஜெய் ஸ்ரீ ராதே. கிருஷ்ணா கிருஷ்ணா. அண்ணி, எனக்கு ஒரு கப்பு டீ கிடைக்குமா? சரிங்கண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். உக்காரு. இந்த பக்கம் ஒரு டிஷ்யூம், அந்த பக்கம் ஒரு டிஷ்யூம். எல்லா ரவுடி பசங்களும் அப்படி பயந்து ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க மோகன் பாபு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே மாத்திட்டாங்க அண்ணி. மனசுல தைரியம், உடம்புல தெம்பு எல்லாம் ஏறிடுச்சுல. இவ என்னோட மனைவி மட்டும் இல்ல,
என்னோட உயிரும் கூட இல்ல. எப்பா குரு, உன் உயிருக்காக நீ கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். என்ன பண்ணணும்? இங்க பாரு, அது என்னன்னா உங்க 2 பேருக்காக என்னோட அண்ணி gift வாங்கிட்டு வந்திருக்கேன். சுக்கி சம்மந்த் ஹனிமூன் பேக்கேஜ். நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். நன்றி அண்ணி. இப்போ இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஏன் அவசியம் இல்ல ராஜா? நீ சுரபி அண்ணியோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதா? எந்திரிச்ச உடனே காலையில ஹரித்வார்ல ஆர்த்தியை செய்வாங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் ரிஷிகேஷ்ல ஆர்த்தியை செஞ்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. என்னய்யா, எம்ஜிஎம் அண்ணியோட அழகான முகத்தை பாரியா. அவங்கள பார்க்கும்போது அம்மாவோட வயித்துல இருந்து அனிமூனுக்காகவே பிறந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. இதுல அதிகமா யோசிக்காத. இங்க பாரு, சைன் பண்ணு, பேங்காக்கு ஓடி. இங்க பாரு, அன்னிக்கு தாய் மசாஜ் பண்ணு, சாண்ட்விச்சும் பண்ணு. எப்பா சைன் பண்ணுப்பா. ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இருக்கு, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பந்தத்தை இருக்குமா புடி, பணம் பிரச்சனையை நீ விட்டுரு. போடு போடு, சைன் போடுப்பா. நீ முதல்ல சைன் போடு சொல்றல. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அட யோசிக்காதியா, சைன் பண்ணு, சைன் பண்ணு, சைன் பண்ணு. சைன் பண்ண சொன்னா நீங்க எதுக்கு தேவையில்லாம யோசி. ரம்ஜம், இன்னைக்கு உண்மையிலேயே நீ ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. அண்ணா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அண்ணி உண்மையிலேயே இன்னைக்கு அசத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங்க கண்டிப்பா விராட் கோலி கூட ஆடி இருக்க மாட்டான். இங்க பாத்தீங்களா எப்படி வாங்குறாங்கன்னு? எப்படி வாங்குறாங்க பாருங்க. இத வாங்கிக்கோங்க.
உண்மையை சொல்லவா, இந்த மாதிரி வியாபாரம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இது வெறும் ஆரம்பம்தான். நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீங்க சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறேன். பாய். என்ன தம்பி, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? பணம் யாரு கொடுத்தா? இப்ப எப்படி நடந்தது? இவன மாதிரி ஒரு வீணா போனவன நான் பார்த்ததே இல்ல. விடு விடு மோகன் பாபு, இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. எம்ஜிஎம் பண்ணி உண்மையிலே அசத்திட்டாங்க. எப்பா எப்பா பாப்பா கேட்டுக்கோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எப்ப உன் சர்ப்ரைஸ் நினைச்சா எனக்கு பயம்தான் வருது. பயப்படாதயா, இரு. தம்பி உசேன் போல்ட், 100 மீட்டர் தானப்பா இருக்கு இங்க உன் கடைக்கு. என்னையா பைத்தியகத்தமா பேசிட்டு இருக்க, எதுவுமே முடிவு பண்ணாம? அட சீக்கிரம் பாப்பா. மோகன் பாபு, இனி எம்ஜிஎம் அண்ணியாக போறாங்க. சுரபி சிங்கார் கலெக்ஷனோட 4 சான்ஸ். என்ன சொல்ற? இப்ப சொல்ற, இப்ப வந்துச்சா உன் கடைக்கு முழுமையான ஒரு கலை? அடே, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாம தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய், இது சுரபியோட கடடா. இங்க ரிம்ஜிமோட போட்டோ கொண்டு வந்து வச்சா என்ன அர்த்தம்? எப்பா, நீ என்ன பேசுறன்றது எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. ஏதோ இங்க நல்லபடியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, அதை நீ கெடுத்துட்டு போல இருக்க. சரி, அதெல்லாம் விட்டுரு. சுரபி அண்ணியும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்க கடை நல்லபடியா ஓடுதுன்னு. இப்ப பேசு. அடே, என் நிலைமை தெரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கியடா. எதுக்கு தான் போட முடியும்? எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாரு. ஆஹா, அப்பா. நீ இந்த நேரத்துல இங்கயா? நீ நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? போனேன். ஆனா நீங்க இல்லாததால அங்க இருக்க பிடிக்கல. அதான் திரும்பி வந்துட்டேன். என்ன செய்யறதுக்கு? உங்களை கிட்னாப் பண்ண. வீட்டுல தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுல்ல. ரிம்ஜிம், நான் மோகன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? நான் ஒன்னும் அவ்வளவு அழகா இல்லையா? ரிம்ஜிம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னா, நீ வந்ததுல இருந்தே எனக்கு 24 ஹவர்ஸும் அப்படியே வயலின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா ஆனா என்ன? சுரபியோட ஆவிதான். நீ நம்பவே மாட்ட. சுரபி இறந்துட்டா, ஆனா அவளோட ஆவி நம்ம வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவன் என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டா. இந்த மோகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் வரல.
ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நாம கண்டுபிடிச்சே ஆகணும்ல. கிடைச்சிருச்சு. நான் அந்த சாமியார் கிட்ட போனேன். அவர் இந்த மாலையை கொடுத்தாரு. இத வச்சு தினமும் அவர் சொன்ன மந்திரத்தை அப்படியா? சுரபி நீயா? ஓம் ஷமா பர்த்தே நமக, 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 ஓம் ஷமா பர்த்தே. என்ன முடிச்சிரு. Shut up. இந்த போலி மந்திரத்துக்குலாம் நான் ஓடி போக மாட்டேன். நீங்க இருக்கீங்களே மோகன், நீங்க மாறிட்டீங்க. ரெம்ஜிமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே மாறி போயிட்டீங்க. இல்ல சுரபி, எப்பவுமே அதே மோகன் தான். நீ சொல்லுவியே முட்டாளு, வேலைக்காகாதவன்னு. நீங்க முட்டாள்லாம் இல்ல. இல்ல சுரபி, நான் முட்டாள் தான். அட, முட்டாளா இருந்தது நான் தான். உங்களுக்குள்ள இருந்த இந்த அவதாரத்தை நான் பார்த்ததே இல்ல. நீங்க எவ்வளவு வேணா மாறிக்கோங்க மோகன் சர்மா, ஆனா நான் உங்களை கவனிச்சுதானே ஆகணும். சரிதானே? என்ன பண்ண போற? உங்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கே. சுரபி, ஒரு நிமிஷம். சுரபி வேண்டாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல சுரபி, இதுக்கு மேல எந்த துணியும் கழட்டாத. இல்ல வேண்டாம் 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 சுரபி, சொன்ன கேளு. சுரபி, இதையாவது விட்டு வை, ஏன்னா வெளியில குளிருது. இப்பதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறேன் மோகன். சீக்கிரமாவே. சுரபி 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 சுரபி. அப்ப ரிம்ஜிம், ரிம்ஜிம், ஹனிமூன் போறதுக்கு எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. அதாவது கடையோட முழு பொறுப்பையும் அந்த குக்கு கிட்ட விட்டுட்டு போக முடியாதுல. அவன் ஒன்ன நம்ம சோம்பேறி, வேலையே செய்ய மாட்டான். அதனால அவனை நம்பி எப்படி கடையை விட்டுட்டு வர முடியும் சொல்லு? அதோட அவனை கூட்டிட்டும் போக முடியாது. என்ன இப்ப உங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சுல? உள்ள இருக்கிறது உங்க ரிம்ஜிம் தானே? நீ என்ன திடீர்னு காணாம போயிட்ட கடையை விட்டுட்டு? நான் என்ன யோசிச்சேன்னா, இங்க என்ன யோசிச்சீங்க? நான் என்ன யோசிச்சேன்னா, நீ அவளோட கழுத்தை. நான் ஒரு பேயில என்ன? நான் ஒரு பேயில அவ கழுத்தை பிடிக்கிறதுக்கு? அது உண்மைதானே? இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா, ஏதோ உண்மையை சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? போங்க, போய் கேளுங்க உங்க பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னு. சரி சரி, கோபப்படாத, கேட்டு வரேன். போங்க போங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல ஷால். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு குளிராதுல்ல.
இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வெயில் காலத்துல இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மோகன், வெயில் குளிர்னு பேசிட்டு இருக்கீங்க? இத ஹனிமூனுக்காக வாங்கினேன். இது உங்களுக்கு பிடிக்கலல்ல? எவ்வளவு ஆசையா இதை வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்பதான் சொன்னல அது நல்லா இருக்குன்னு. வேணும்னா அந்த Dress என்கிட்ட கூட நான் ரோட்ல போட்டுட்டு போறேன். அவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா ஒத்துப்பியா? அப்படி இல்ல மோகன். எனக்கு ரொம்ப பசிக்குது, வந்து சாப்பாடு போறியா? எதுக்காக நீங்க திடீர்னு சந்திக்க இங்க கூப்பிட்டீங்க? ஏன்னா நீங்க வீட்ல சரியா பேச மாட்டேன்றீங்க, அதனால உங்களை இங்க வர சொன்னேன். உனக்கு தெரியுமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் என்னைக்கெல்லாம் வெறுப்பா இருக்கணும், நான் என்னைக்கெல்லாம் என் மனசு கஷ்டப்படுறனோ அப்பெல்லாம் இங்க வந்து நான் உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் மனசு லைட் ஆயிடும். நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். பல நேரங்கள் அந்த காரணம் என்னன்னே புரியாது. ஆனா அந்த கடவுளுக்கு மட்டும் நிச்சயம் தெரியும். உண்மையை சொல்ல போனா இதான் நிஜம். அப்படின்னா எனக்கு ஒரு உண்மையை புரிய வைங்களேன், சின்னதா. கேளு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க விருப்பத்தோடவா இல்ல கட்டாயத்தாலையா? கட்டாயத்தினாலதான். மோகன், என்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. ரம்ஜிம், கட்டாயத்தினால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அதுல கட்டாயம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. மோகன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? அப்போ எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. அப்படி என்ன கட்டாயம் ஏற்பட்டுச்சு? மோகன், நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என்னோட கல்யாண வாழ்க்கை எங்க அப்பா அம்மா கல்யாண வாழ்க்கையை விட சிறப்பா இருக்கணும்னு. ஆனா இத நான் மட்டுமே தனியா நின்னு போராடி
மாத்திட முடியாது. நீங்களும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் உங்ககிட்ட கடைசி முறையா ஒண்ணு கேக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு உண்மைய என்கிட்ட மறைச்சிருக்கீங்களா? சோ ப்ளீஸ் நீங்க என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். மோகன், ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. இவ அம்மாவே ஒரு பெரிய நடிகை, அப்புறம் இவளுக்கு நடிக்க சொல்லியே கொடுக்கணும்? வாயை திறந்தீங்க செத்தீங்க. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு டைவர்ஸ் தான். நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? உண்மையை சொல்ல போனா என் மனசுக்குள்ள இருக்கிற குறைய உங்ககிட்ட சொல்ல முடியல. அதோட இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. ராதாகிருஷ்ணன் போல நிம்மதியா வாழுங்கோ. சுவாமிஜி, ராதாகிருஷ்ணன் மாதிரி ஜோடி எங்க இருக்காங்க? எங்க நில்லுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னதே இல்ல. நம்ம எவ்வளவு நாளா இந்த ஊர்ல இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒன்னா படகுல கூட போனதில்ல. சரி வா, இப்ப போலாம்.
இங்க பாருங்க மோகன், எனக்கு முக்தி எப்ப கிடைக்கும்னா நீங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான். ஆனா நீங்க இங்க என்னடானா எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? உங்களுக்கு ரெம்ஜிம் பக்கத்துல இருந்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். அவளை திரும்ப கூட்டிட்டு வாங்க. அவளோட மெசேஜ் நீ படிச்சியா? அவ இங்க திரும்ப வரத்துக்காக ஒண்ணும் போல, என்ன ஒரேடியா விட்டுட்டு போயிட்டா. இல்ல அப்படின்னு நான் கூட்டிட்டு வரதா அவகிட்ட என்ன சொல்றது? என் பொண்டாட்டியோட ஆவி வீட்டுக்குள்ள சுத்துதுன்னா அதை கேட்டா மறுபடியும் ஓடி போயிடுவா. அப்படிலாம் ஆகாது மோகன். பொண்ணுங்களை காதலிக்க வைக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல மோகன். அது அன்பு இருக்குன்னா இருக்கு. அதோட ரெம்ஜிம் உங்களை காதலிக்கிறா. சரி, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. குரு படத்துல அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை எப்படி ஒத்துக்க வச்சாரு? யோசிங்க. ஆரோயிரே மன்னிப்பாய சொல்லடி என் சகியே. அவர் அதுல பாட்டுலாம் பாடினா நான் என்ன பண்ண முடியும்? இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம் மட்டும் இருந்துச்சு, நீங்க கடைசி வரைக்கும் பாஸே ஆயிருக்க மாட்டீங்க. அட போங்க, போய் இவளை பாருங்க. அது என்ன சொல்ல, அவகிட்ட சொல்லுங்க நீ இல்லாம என்னால வாழ முடியலன்னு. டேட்டிங் கூட்டிட்டு போங்க. டேட்டிங்? சுரபி, கொஞ்சமாவது யோசிச்சு நிதானமா பேசி எதிர்க்க யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? வெக்கப்படுங்க. சரி விடுங்க. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்னையும் நீங்க டேட்டிங் கூட்டிட்டு போயிருப்பீங்களே. சுரபி, கிரவுண்டுக்குள்ள இறங்கும் போது பிச் ரிப்போர்ட் பத்தி எதுவுமே தெரியாம கடைசி பால்ல 6 அடிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? பயத்துல நான் போல்டே ஆயிடுவேன்னா பாத்துக்கேன். இன்னைக்கு தீபாவளி இல்ல, டேட்டிங். இப்ப நல்லா இருக்கு. நீங்க உட்காருங்க. ரிம்ஜிம் வரத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கணும், சரியா? ரிம்ஜிம் வரல? என்ன என்ன லூசுத்தனமான கேள்வி இது? உண்மையா வரல. நான் தான் ரிம்ஜிமா இப்ப வரேன் பிராக்டிஸ்க்காக. உட்காருங்க. என்னங்க? என்னங்க சொல்லு. சரி சரி சுரபி, சாரி சாரி. ரிம்ஜிம், நீ வந்துட்டியா? அதான் வந்துட்டல, எதுக்கு நிக்கிற? வந்து உட்கார. மோகன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அவ வரணுமா இல்ல வேண்டாமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்துட்டல, உட்காருன்னு. அந்த பொண்ணு உட்கார்றதுக்காக சேர இழுத்து விட்டா நீங்க என்ன குறைஞ்ச போயிட போறீங்க? சாரி, வாங்க. உட்காருங்க, அப்படி நிக்காதீங்க. சப்ளையர் மாதிரி இருக்கு.
ஒரு விஷயம் சொல்லுங்க மோகன், இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் வீட்ல இருக்க சாமிக்கு போடவா? இல்ல இது இருக்கு. இல்ல இல்ல சாரி சாரி, நான் வரேன். வாங்க. அப்புறம் அப்புறம் சரி நீயே சொல்ல. சுரபி, நீ ஏதாவது சொன்னாதானே நான் ஏதாவது சொல்ல முடியும். நீயே சொல்லு. यमुना जी के तीरे साधु हो या फकीरे पाप धुलेंगे सबके भैया राधे राधे. மாமாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. எதுக்கு வீடியோ எடுப்போம்? என் மேல அவ்வளவு கோவம் எனக்கு முகத்தை கூட காட்ட மாட்டியா? என் முகத்தை பார்த்தா மட்டும் உங்களுக்கு காதல் வந்துருமா என்ன? காதல் வரது மட்டும் முக்கியம் இல்ல, அதை வெளிப்படுத்தவும் தெரியணும்ல. அதை எனக்கு வெளிக்காட்டவும் தெரியாது. ஐம் சாரி. இங்க பாரு, எல்லாரும் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த பேசுவாங்க. எனக்கு என்ன புரிஞ்சதோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை இந்த லெட்டர்ல எழுதிருக்க. ஒருவேளை உனக்கு அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சிட. ஓகே. நான் உன்னை பார்த்ததுல இருந்து நான் என்னையே மறந்துட்டேன். ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம். முதல் முறையை உன்னை நான் பார்த்தப்ப என் மனசு உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம். உன் கூட இருந்த அந்த காலம் எனக்கு அது ஒரு வசந்த காலம். ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம். நான் பயந்த சுபாவம் தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, லெட்ஸ் கோ ஃபார் த கேம். ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம். நீ இல்லாம நான் நீர் இல்லாத மீன் போல, நீ இல்லாம நான் எழுத்து இல்லாத காகிதம் போல. ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம். ஒருவேளை நீ என்ன மன்னிச்சிட்டன்னா சாயந்தரம் 7:30 மணிக்கு பாஸ்கர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன பாரு. ஓ மை ரிம்ஜிம், ஓ மை ரிம்ஜிம்.
இன்னைக்கு பார்க்க செமையா இருக்கியா நீ? நீ எனக்கு இதை சொல்றியா இல்ல பயமுறுத்துறியா? என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? மதுரா பிருந்தாவனத்துல இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படலன்னா கேளு. அது வேற விஷயம், இது வேற விஷயம்ப்பா. முக்கியமான விஷயம், மறக்காம சிக்ஸர் அடிச்சிடு ராஜா. அதுக்கு நீ எனக்காக வேண்டிக்க. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் என்ன தெரியுமடா. காசே யாராது? ஏன்டா இப்ப கேக்குற? ஏன் அப்ப கேக்கல? என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்க வந்தியா அப்போ? நீ தானே என்ன ஏமாத்தின. மால்ல எனக்கு ஒரு கடையை காமிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனல நீ. அதனால மொத்த இழப்பு எனக்கு மட்டும்தான். இப்ப 2 லட்சம் தருவியா? தர மாட்டியா? என்கிட்டதான் இல்லவே இல்லையா, அப்புறம் எப்படி என்னால தர முடியும்? வா நைனா, இங்க பாரு, சட்டையில இருந்து கைடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. யோ, காலர்ல எதுவுமே இல்லையா? கடையோட சாவிய குடுறா. ஏண்டா, உன் மாமா தான் பயங்கரமான ஹீரோ இல்ல? அவர்கிட்ட போய் நீ என்ன சொல்றனா, இந்த கடைக்கு வர வழிய மறந்துட சொல்லு. லூசு போய் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. போடா, இது எங்க கடை? வாசமும் ஒன்றாய் கலந்தவள் நீ. ஒரு புன்னகையால் எந்தன் இதயம் திருடி சென்றவள் நீ. நெருங்கி வந்து விடு இனியவளே, சுவாசத்தில் கலந்து விடு. பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெட்டி முளைத்து ரம்ஜிம், எல்லாரோட மனசுலயும் அவனுக்கு வரப்போற மனைவியை பத்தி ஒரு கனவு இருக்கும். அவங்க இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா இல்லையா என்ன? இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. நீ எப்படி இருக்குன்னா நான் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்க. நீ எனக்கு கிடைச்சது இதை விட பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு வேற எதுவும் இருக்க முடியாத. ஒரு பழமொழி இருக்கு, ஒரு குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி. எனக்கும் அதுதான் நடந்தது. நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த, உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க தெரியல. அப்போ தாங்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஏன்னா நான் எங்கேயும் போக போறதில்ல. ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்பவா? ஆனா நான் இப்ப என் ஹஸ்பண்டோட ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க எனக்காக ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா இன்னும் கொடுக்கவே இல்லையே.
ஒன்னும் புரியல. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. பெரிய ரொமான்ஸ் சீனே பண்ணிட்டீங்க. என் முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்கல்ல. அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுல. நடங்க வீட்டுக்கு.